வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளராகவும் துணை முதல்வராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சனாதன தர்ம வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. தற்பொழுது இந்தியா கூட்டணியே உடையக்கூடிய வகையில் டெல்லி சட்டசபை தேர்தலும் அமைந்துள்ளது. டெல்லியை பொறுத்தளவிற்கு 70 சட்டசபை கொண்ட டெல்லி சட்டசபை தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது. பிப்ரவரி 8ஆம் தேதி முடிவுகள் வெளியாகிறது. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் காங்கிரசும் தற்பொழுது தனித்து போட்டியிடுகிறது. மேலும் காங்கிரசிற்கு ஆதரவுகள் பெருமளவில் இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கூறி வருகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் திமுகவுடன் இணக்கமாக இருப்பதுதான். சனாதன தர்மத்தை பற்றி பேசி மிகப்பெரிய அளவில் சர்ச்சையில் சிக்கிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் வடமாநிலங்களில் காங்கிரசிற்கு பெரும் அளவு ஆதரவுகள் இல்லை என்பதும் தற்பொழுது புரிய வைக்கும்படி டெல்லி சட்டசபை தேர்தலும் அமைந்துள்ளது. 3வது முறை ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்குமா இல்லையா என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாஜக 60 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவியது என்றும் பாஜகவினர்கள் தற்பொழுது இந்துக்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி இருக்கிறது. தற்பொழுது ஆம் ஆத்மி தனித்து போட்டியிட்டாலும் ஒரு காலத்தில் ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணியில் இருந்துதான் அமைந்தது என்றும் தற்பொழுது இந்தியா கூட்டணியை பொறுத்தளவிற்கு இவர்கள் தனித்து போட்டியிட்டாலும் இவர்கள் இருவரும் இந்துக்களுக்கு எதிரிதான் துரோகிதான் என்றும் தெரிவித்திருக்கிறது பாஜகவின் பிரச்சாரமும். தற்பொழுது 2 முறை ஆட்சி அமைத்து டெல்லி மிகப்பெரிய ஏமாற்றத்தை மக்கள் அடைந்திருக்கிறார்கள். 60 ஆண்டுகால எங்களது போராட்டத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், டெல்லியை நாங்கள் வளர்ச்சியடைந்த யூனியன் பிரதேசமாக மாற்றுகிறோம் என்பதும் டெல்லி ஒட்டுமொத்தமாக மக்களை தன் வசப்படுத்தும் விதமாக தற்பொழுது ஆதரவுகளையும் பாஜகவினர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதனால் டெல்லியில் ஆட்சியே இந்த முறை நிச்சயம் ஆம் ஆத்மி இழக்கும் என்றும் காங்கிரசிற்கும் மரண அடியாக விழும் என்றும் 60 ஆண்டுகால போராட்டம் இந்த முறை பாஜகவிற்கு வெற்றியாக அமையும் என்றும் தற்பொழுது செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் உதயநிதியால் மட்டும்தான் இந்த தோல்வி என்றும் நிச்சயமாக கருத்து கணிப்பின் முடிவிலேயே தெரிந்துவிட்டது. உண்மையில் பிப்ரவரி 8ஆம் தேதி ஆம் ஆத்மி தோற்கடிக்கப்பட்டால் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டால் உதயநிதி